ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் மகத்தியோட அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய பர்த்டே vlog தான். vlog வந்து ரொம்ப டிலே ஆகி வருது. அதுக்கு ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். vlog டிலே ஆனதுக்கு ரீசன் என்னென்னா, இன்ட்ரோடக்ஷன் வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால தான் வீடியோவும் ரொம்ப லேட்டாக வருது. கண்டிப்பாக நாளைக்கு இந்த வீடியோ வந்து ரிலீஸ் ஆகிடும். எல்லோரும் மறக்காமல் பாருங்கள். இதான் என்னோடய ஃபஸ்ட்டு vlog அப்படின்றனால கொஞ்சம் சொதப்பல்ஸ்லாம் இருக்கும். தயவு செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போக போக நான் மாற்றிக்கிறேன். எடிட்டிங்கும் கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும். ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி எடுத்த சின்ன கிளிப்ஸ் வச்சு எடிட் பண்ணி வீடியோவை போடலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ட்ரெஸ் ஷாப்பிங் vlog. இன்றைக்கி நாங்கள் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு எங்கே போகிறோம்னா, பாரிஸ் ப்ராட்வே மார்க்கெட்டுக்கு தான் போக போகிறோம். ஃபைனலாக பஸ் ஏறி மார்க்கெட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதுமே என் தம்பி வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட போயிட்டான். பின்னாடியே நானும் எனக்கு சொல்லி ஓடி வந்து நானும் அங்கேருந்து பிடுங்கி கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டுட்டே சைடில் திரும்பி பார்த்தா மார்சல் குட்டி தம்பி இருந்தார். அவர்கிட்ட போயிட்டு உனக்குன்னு கொஞ்சம் வெறுப்பேற்றிட்டு இருந்தான் அவனை. அப்புறம் என் தம்பிக்கிட்ட நான் கேஷுவலாக வாக் பண்ணுறேன், ஒரு வீடியோ எடுன்னு சொல்லி வாக் பண்ணால் என் பின்னாடி வந்து நின்றுட்டுருக்கான். அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் அங்கே ட்ரெஸ்ஸுக்குனே ஒரு ஸ்ட்ரீட் இருக்கும். அந்த ஸ்ட்ரீட்டை தேடி போயிட்டுருந்தோம். இதில் என்னென்னா, அன்றைக்கி சண்டேனே தெரியாமல் நாங்கள் போயிட்டோம். ஏன் சண்டேன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஷாப்ஸ் வந்து அன்றைக்கி க்ளோஸில் தான் இருக்கும். ஸோ 1-2 கடைங்க தான் இருக்கும். அந்த 1-2 கடையில் செலக்டடாக தேடி போகணும். இப்படி கேஷுவலாக நடந்து வரானே இவன் தான் என் தம்பி. ஒரு அங்கிள் வந்து ஒரு கடைக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே வந்து எனக்கு எதுவுமே பிடிக்கவே இல்லை. சரி வேணான்ட்டு வெளில வந்துட்டோம். திரும்பி வேறு ஒரு கடைக்கு போனால் சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. வரவேற்புலாம் பயங்கரமாக இருந்துச்சு. வாங்க உள்ளே வாங்க, உட்காருங்க, வாங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் உள்ளே போய் உட்காந்துருந்து கலெக்ஷன்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். வெயிட் பண்ணுறோம். லாஸ்ட்டு வரை அவங்க வரவே இல்லை. குடோனில் இருக்குது, குடோனில் போய் பார்த்துட்டு வரோன்னு போயிட்டாங்க. ஸோ போர் அடிச்சனால என் தம்பியை பிடிச்சி கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு இருந்தேன். பட்டு இங்கே பாருங்க இன்னும் லாஸ்ட்டாக இந்த கடையிலையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி நான் அங்கேருந்து வெளியே போய் நெக்ஸ்ட்டு வேறு ஒரு கடைக்கு போனோம். இந்த கடையில் வந்து ஓரளவு கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஓகேவாக இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த கடையில் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே. ஸோ ஃபைனலாக நான் இந்த கடையில் என்னோடய ட்ரெஸ்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். பில்லும் போட்டுட்டோம். இந்த வீடியோவில் நான் என்னோடய கலெக்ஷன்ஸ் எதுவுமே ஃபோட்டோ எடுக்கல. லாஸ்ட் கிளிப்பில் என்னோடய பர்த்டே அவுட்ஃபிட்ஸ் காமிக்கிறேன். ஃபைனலாக ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நாங்கள். என்னோடய தம்பி வந்து லிஃப்ட்டில் போகணும் அப்படி சொன்னதுனால சரி லிஃப்ட்டில் போகலான்னு சொல்லிட்டு லிஃப்ட்க்கு வெயிட் பண்ணிவிட்டு லெஃப்ட் வந்ததும் லெஃப்ட் உள்ள போயிட்டு கொஞ்சம் பட்டுமா கூட விளாண்டுட்டு அப்படியே கீழே போயிட்டோம். காலையிலே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டனால எல்லோரும் பசிக்கிட்டுன்னு சாப்பிட போயிட்டாங்க. நானும் பட்டுமாவும் வந்து சாப்பிடாம ஊர் பொறுக்கிறதுக்காக போயிட்டோம். அப்படியே 2 பேரும் ஒரு சின்ன வாக்கில் போயிட்டுருந்தோம். அப்போது ஒரு ஷாப்பில் வந்து நம்ம குட்டி பாப்பா வந்து பட்டுமா கூட ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே அங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு பட்டுமா சாப்பிடல இல்லையா, அவனுக்கு ரொம்ப பசிச்சிருச்சு. அதனால் அவர் மேலேருந்து சாப்பிட்டுட்டு இருந்தார். நாங்கள் மட்டும் அப்படியே கீழே ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு கரெக்டாக லேண்ட் ஆகணும். ட்ரெயினும் வந்துடுச்சு. ஓடி போய் ட்ரெயினை பிடிச்சிட்டோம். நிறையா பேர் வந்து பட்டுமா யார், உங்கள் பாப்பாவான்னு கேட்குறீங்க. அவன் என்னோடய பாப்பா இல்லை, அது வந்து என்னோடய அத்தை பையன். ட்ரெயின் மூவ் ஆகி கொஞ்ச நேரம் கூட ஆகலை. எனக்கும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நான் வாங்கி வச்சேன். சரி நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். என் தம்பி அதை வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நல்லா ஆகுதாக்கா.
பர்த்டேக்கு வந்து கேக் வாங்க போனது, கிஃப்ட்ஸு, அதை ஓப்பன் பண்ணுற வீடியோஸு, அது எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் கிளிப்பில் என்ன நடக்க போகுதுன்னு பாருங்கள். எங்கள் அக்கா போகிற நாளைக்கு போயிட்டு எங்கள் அக்காவே போய் கேக் வாங்க போகிறாங்களாம். இதெல்லாம் நியாயமா? ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு யாருமே இல்லை. நீங்களாம் ஒரு ஃபாலோவர்ஸா? நீங்கள் வந்து ஒரு எங்கள் அக்காவுக்கு ஒரு கேக் வெட்டிங்க பார்த்தா அது கூட வெட்ட மாட்டேங்க. கொஞ்சம் சீக்கிரமாக அந்த கேக் வெட்ட வாங்கி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய். இந்த கடையில் தான் வந்து கேக் வாங்குறதுக்காக வந்தேன். அப்படியே உள்ளே போயிட்டு புஷ் புல் கூட தெரியாமல் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தேன், டோரை ஓப்பன் பண்ண முடியாமல். ஃபைனலாக டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு கேக் கேட்டால் பிளாக் ஃபாரஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே ஒயிட் ஃபாரஸ்ட் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணாக்கிட்ட ஆர்டர் கொடுத்துட்டு என்னோடய நேம் எழுதி கொடுக்க சொல்லி சொன்னாங்க. கேக் வாங்கிட்டு வெளியே வந்தால் என் தம்பி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். அப்படியே அவனையும் போய் பார்த்துட்டு பாயின்னு சொல்லி வழி அமுச்சு வச்சுட்டு நானும் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டேன். டுவெல் ஓ கிளாக் ஆகிற வரை வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். கரெக்டாக 12 ஆனதும் எங்கள் அப்பா வந்துட்டு கேக் கட் பண்ணுறதுக்காக நான் ரூமில் இருந்தேன், வந்து என்னை கூப்பிட வந்தாங்க. கரெக்டாக அவங்க கூப்பிட வரவும் 12 ஆகவும் என் ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணால் நான் அட்டன் பண்ணலான்னு போகவும் அம்மா வந்துட்டு நான் பார்த்துக்கிறேன், நீ போய் கேக் கட் பண்ண போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. வணக்கம், நானே போ ஃப்ரெண்டில் போ உள்ளே போ போல. அப்புறம் கேக் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு கேக்கை ஃபோட்டோ எடுத்துகிட்டு நானும் ஒரு 2-3 போசஸ் கொடுத்துட்டு அப்புறம் கேக் கட் பண்ணிட்டேன். இப்போவும் முதல் பிறந்தநாள் அது மாதிரி தான் நாங்கள் கொண்டாடுறோம். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, Maggie. Happy birthday. கேக் கட் பண்ணிட்டு இருக்கும்போது பிஸியாக ஒரு மேம் பக்கத்தில் இருந்து 12 மணிக்கு ஸ்டேட்டஸ் போடணுன்னு இன்ட்ரெஸ்ட்டாக உட்காந்து ஸ்டேட்டஸ் போட்டுருக்காங்க. கொஞ்சம் பூசுங்க. சரி மூஞ்சில லாஸ்ட்டாக ஒரு டான்ஸ் கிளிப் பார்த்தீங்களே, இந்த பிரியாணி சமைச்சு தரதுக்காக எங்கள் அம்மா டான்ஸ் ஆட வச்சாங்க. நீ டான்ஸ் ஆட, அப்போ தான் நான் பிரியாணி சமைச்சு தருவேன்னு சொல்லி என்னை டான்ஸ் ஆட வச்சிட்டாங்க. இவங்கெல்லாம் என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். இவங்களும் கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இவங்க கேக் கட் பண்ணும்போது நல்லா ஃபன் பண்ணிட்டு இருந்தேன். சத்தியமாக அந்த எல்லோக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லை, அன்எக்ஸ்பெக்டட். இந்த மேலே போட்டிருக்க ஸ்ப்ரிங்கிள்ஸ் எனக்கு பிடிக்காதா, ஸோ அதுக்காக என் ஃப்ரெண்டுக்கிட்ட கொஞ்சம் நேரம் சண்டை போட்டுட்டு இருந்தேன், எதுக்கு ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டு வந்த அப்படி சொல்லிட்டு. அது ஒன்றும் இல்லை, நான் கொஞ்சம் பைத்தியம், அப்பப்போ அப்படி தான் பண்ணுவேன்.
டூ மீ வரும். அவளுக்கு தான் ஹாப்பி பர்த்டே. அவதான் ஒரு மேட்ச் பாக்ஸ் கூட இல்லாம 19 கேண்டில் இல்ல. என்னங்க இதெல்லாம்? ஏய் வீடியோ எடுத்துட்டு இருக்கேடா. ஆமா. என்னடா இத தனிக்க போறாங்க? ஏய் அவசே நல்ல சாக்லேட் சுகர் தான். வெக்கமா இல்ல? இது எப்படி ஓபன் பண்றது? நீ ஓபன் பண்ணு, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒண்ணெல்லாம் கவர் பண்ணு. கேட்ல மட்டும் கூடாது. 19 கேண்டில் யாருமே எனக்கு வைக்கல. ஊது. நான் பாருங்க. ஊதுறதுக்கு முன்னாடி பாடுவாங்க பாரு. Happy birthday to you. Happy birthday to you. தனிக்கே கூடாது bro. ஏய் இருங்க. எப்படி அந்த தட்டி எடுத்து அந்த கம்பத்து கண்ணு குடிலாம் போறியா அப்படியே? எடுக்க முடியல. இல்ல கேக் நான் போட்றேன். அதான் நீ நான் கேக்க நவுட்டிக்கிறேன் நீ. நான் ஓட்றேன். நான் இரு அவன் கேக். எந்த பையனும் வெடிச்சிருந்தா நல்லா இருக்கும். அது இன்னும் இருக்குடா. இது இப்படி பண்ணும். சரிங்க. இவ்வளவு நாள் வளர்ந்ததுக்கு ஒண்ணுமே தெரியாதார்கள். சரி அதை ஓபன் பண்ணு. அது என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அப்புறமா ஓபன் பண்ணி வச்சான். ஓபன் பண்றா. வாங்கிருப்போம்டா. சீரியஸா மன உளைச்சல்டா. இல்ல ஓபன் பண்ணு. வீடியோல போட்டா சீரியஸா மன உளைச்சல். மீண்டுமா அவ்வளவுதான். மீண்டும் அப்படிதான் இருக்கும். இல்ல கேக் வெட்டி கூட. இது காட்டு வெச்சு. நீ வாங்கி தரல என் ஃப்ரெண்ட் வாங்கி தந்தாரு. மூஞ்ச மண்டை கழுவிக்க. மேல போய்டும். நான் தெளிவா உங்களுக்கு சொல்லிட்டு வந்தேன். ஃபர்ஸ்ட் டூ டே மூஞ்சில எதுவும் பூசக்கூடாதுன்னு. அது சின்னது. முட்டெல்லாம் போட்டுருக்கு மச்சான். சோ அதனால நான் மச்சான் என் மூஞ்சிலாம். இல்ல அவ்வளவு பெருசு பாக்ஸ் தானே பெருசு. நான் ஒட்டிக்கிட்டு ஆல்ரெடி போனே பெருசு. பாக்ஸ் தான் பெருசு. உண்மையா சொல்றேன். இது ஏன் போட்டு விட்டது? நீ தான் லிட்டரலி பாக்ஸ் வேற உள்ள இருக்கு. இதெல்லாம் வேற உட்டன் பாக்ஸா இருக்கே. எனக்கு ஜுவல் போட்டு வைக்க யூஸ் ஆகும். பாக்ஸே அன்எக்ஸ்பெக்டட் தான் வந்தது. இங்க இருந்து சுத்தோட பாக்ஸ் தான் நல்லா இருக்கும். I found it. எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணி போறதால நீங்க ஒரு ரூபாய் காயின் உள்ள போட்டு கொடுத்திருந்தாலும் ஹாப்பி தங்கம். குமுதா ஹாப்பி அண்ணாச்சி. நாலு கிஃப்ட் பார்த்தவே மீண்டுமா அப்படிதான் இருக்கும். நான் தான் போடுறேன். கலாய்க்கிற மாதிரி எதுவும் இல்லையே. என்னது சொல்லிட்டு அதுலயுமே ஏதோ இது பண்ணிருக்காங்க. டேப் போட்டிருக்காங்க. எங்க ஒட்டுறதுக்காக அது ஒட்டுறேன். எப்படி கெஸ் பண்ண பத்தியா? மீண்டும் வேணுமா வந்து என்ன நமக்கு மீண்டும் வந்துச்சு அப்படின்னு கெஸ் பண்ணும்போது ரைட். நாங்க அதனால தான் அத்தனை தடவை வாங்கி பார்த்தோம். 2 வாட்ச் அப்புறமா சொல்றேன். பொறுமையா ஓபன் பண்ணு.
அவ்வளோ பொறுமை இல்லை. என்ன கலர் மச்சான்? அதுவும் மீண்டும் மீண்டும் தான் இருக்கும். ஐயோ குழந்தை அவனுக்கு யாரும் இது கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். நீ ஜஸ்ட் 3 டேஸ்க்கு முன்னாடி தான் மச்சான் வந்தது. இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொடுத்துருந்தீங்கன்னா நான் என் காதுல போட்டு அதான் என்ன கேட்டேன் கொடுக்கலாமா அப்படின்ட்டு. நைஸ் நல்லாக்குதா? உன் கைக்கு பத்துமா? போட்டு ஓட்ட கூட போட முடியாது. அதான் அப்படியே போடுறீ முன்னாடி. மூஞ்சி வேற முட்டை நாட்டம் நாருது. டைம்லாம் செட் பண்ணிட்டீங்களா? செட் பண்ணல. இல்ல போயிட்டேன். எதை கணக்கு பண்ணி இந்த டைம் செட் பண்ண? ஓ ஃபோன் பார்த்தா மணி 3:40 ஆகுது. நான் அப்பவே கேட்டேன் இவகிட்ட. இவன் தான் பத்துன்னா அந்த கடைக்கான அங்கிள் அதெல்லாம் பத்துமா? குழந்தை கூட 10 அப்படின்னு அனுப்பிச்சுட்டாங்க. ஓட்ட கூட போட முடியாது. வாட்ச் வைக்கலையோ? வாட்ச் வாங்குறீங்களோ? வாட்ச் ஆமா அந்த வாட்ச் போட்டுங்க. ரோனி வாங்கி கொடுத்த வாட்ச் போட்டுங்க. எங்க கேளு இருக்கு? வாண்ட தானே இருக்கு. இது ஹலோ ஆமா எஸ் சில்வர் இதெல்லாம் உள்ள வந்து ஒரு போடு. அதுவும் லூஸா தான் இருக்கு. இது நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கட் பண்ண இல்லனா இது வாட்ச் கடையில கொடுத்து இந்த வாரே வந்து கட் பண்ணி அப்படி வச்சிரு கொஞ்சம் நேரம். விட்டுரு. சரி வீடியோ எடுக்கணும். சரி பண்ணி ஒன்று. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பர்த்டே கிஃப்ட். இதுதான் என்னோட செகண்ட் பர்த்டே கிஃப்ட். இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே பேக்கிங் ஐட்டம்ஸ் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஹேண்ட் க்ளவுஸ் இருந்துச்சு. நெக்ஸ்ட் மெஷரிங் ஸ்கேலு, அப்புறம் ஸ்பீட் பிளெண்டர், ஹேண்டில் பிளெண்ட் பண்ணுற மாதிரி பிளெண்டர், குக்கி கட்டர் நெக்ஸ்ட்டு, அப்புறம் மெஷரிங் கப்ஸு. இதுவும் ஒரு ஹேண்ட் க்ளவுஸ் தான். இப்போ அவன்லேருந்து எடுக்கிற திங்ஸ்க்காக இது வந்து கப் கேக் என்ன கேக்கு ப்ளேஸ் பண்ணுறதுக்காக அந்த கார்ட்போர்ட்ஸ், பீட்டர், எலக்ட்ரிக் பீட்டர் இருந்துச்சு. கேக் டென்ஸு. இது வந்து டிசைனருக்காக அந்த டிசைனிங் ஸ்டிக்கு. இது குட்டி டேபிள் ஸ்பூன் வைஸ் மெஷர் பண்ணுற மெஷரிங் ஸ்பூன்ஸ். லாஸ்ட்டாக வந்து டர்ன் டேபிள் இருந்தது. அப்புறம் வந்து கப் கேக் சிலிக்கான் மோல்டு இருந்தது. இது ஃபுல்லாகவே வந்து என்னோடய செகண்ட் பர்த்டே கிஃப்ட்டு. இதுதான் என்னோட லாஸ்ட் கிஃப்ட். இதுதான் என்னோட பர்த்டே அவுட்ஃபிட்ஸ். என்னோட இந்த ஸ்பெஷல் டேவை ரொம்ப ஸ்பெஷல் ஆக்குறதுக்காக விஷ் பண்ண ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லோரும் வீடியோவை லாஸ்ட் வரை பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன்.
ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இல்லைனாலும் லைட்டாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் என்ன மாதிரி vlog போடலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். பாய்.